என்ன சின்ராசன, நம்பிக்கை இல்லையா? அது எப்படிம்மா பெரியம்மா இன்னைக்கு பொழுதுக்குள்ள உடம்புல பூத்த முத்தெல்லாம் உதிர்ந்து போயிடும்னு சொல்ற? கௌரி உடம்புல இருக்கிற ஆத்தா கோவத்துல இல்ல, ஆ, பாசத்துல வந்தவ. ஆ, ஒரு நாள்ல இறங்கிடும். ம். ம். அம்மா, பொழுது சாயும் போது கௌரி உடம்புல இருந்து நீ இறங்கிடுவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இறங்காம விட்டுறாதாத்தா. சின்ராசன, ஆ. அந்த வேஷ்டி கொடுங்க. நீங்க போய் வேப்பிலையை பறிச்சுட்டு வாங்க. இதோ, இப்போ வந்துடுறேன். என்னம்மா? கொடுங்க. ஆரோ ஆராரீராரோ, யாரோ யார் கௌரி, பாடுவாரோ, தாய்மடி தேடி பார்த்து. அலைந்தேனே, தாய் முகம் நீரினில் கண்டேனே, அம்மா என்று சொல்ல ஆசை நெஞ்சில் துள்ள, கண்கள் அம்மாவென கொஞ்சும், ஆனால் பின் வாங்கிடும் நெஞ்சம். உன்னில் என்னை காண்கிறேன், உள்ளுக்குள்ளே பூக்கிறேன், ஆனால் ஏனோ தள்ளி போகிறேன். உன்னிழலை போலவே கூட வரும் போதிலும் தன்னந்தனியாக தோன்றுதே. ஏன் என்னை மலர்ந்தாய், ஏன் என்னை பிரிந்தாய், பாரம் ஆனேனோ கருவில், தாயும் தாயில்லை அருகில், நீ இன்றி நான் இல்லை, நாமின்றி வாழ்வில்லை. ஆரோ ஆராரீராரோ, யாரோ யார் பாடுவாரோ, தாய்மடி தேடி அலைந்தேனே, தாய் முகம் நீரினில் கண்டேனே, அம்மா என்று சொல்ல ஆசை நெஞ்சில் துள்ள, கண்கள் அம்மாவென கொஞ்சும், ஆனால் பின் வாங்கிடும் நெஞ்சம். அம்மா நடனமாடிவா, தாயே நடனமாடிவா, திரிசூலம்
துர்காம்மா, ம்? நீ சொன்ன மாதிரியே பொழுதுக்குள்ள ஆத்தா இறங்கிடுச்சே. நீ சொன்ன வாக்கும் பளிச்சிருச்சு. சின்ராசன, ஆத்தா கௌரி உடம்புல இறங்குனது கோவத்துல இல்ல பாசத்துல தானே சொன்னல. சரிதாம்மா, சரிதான். சின்ராசன, கௌரி இந்த பெட்டியை தொட்டு கும்பிட்டுக்கும். துர்கா, இந்த பேழையில அப்படி என்ன சக்தி இருக்கு? வேப்பிலையில இருந்து தீர்த்தம் வரைக்கும் இதுல வச்சு பூஜை பண்ணி அத எனக்கு தடவி விட்ட. உடனே ஆத்தா இறங்கிட்டா. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பெட்டின்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு இவ்ளோ சக்தி இருக்கும்னு எனக்கு தெரியாது. காரணம் இல்லாம காரியம் இல்ல, காரியம் இல்லாம காரணம் இல்லன்னு நீ தானே சொன்ன. அதேதான் இப்பவும் சொல்றேன். காரணம் இல்லாம காரியம் இல்ல, காரியம் இல்லாம காரணமும் இல்ல. சரியா? எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். சின்ராசன, சொல்லுமா. நான் வரேன். சரிம்மா. கௌரிமா, உங்க அம்மாவையும் அப்பாவையும் சாமி பறிச்சுக்கிச்சேன்னு நான் பல தடவை கவலைப்பட்டிருக்கேன். ஆனா அதே சாமி உங்களுக்கு அம்மாவா அப்பாவா இந்த துர்காவை உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆமாண்ணே. ஆனா என்னம்மா, ஏதோ சொல்ல வந்து நிப்பாட்டிட்டீங்க? ஒண்ணும் இல்லைண்ணே. ஜமீனையா புண்ணியத்துல தண்ணிக்கு பதிலா சரக்க வாங்கி ஊத்தி ஊத்தி குடிக்கிறோம். ஜமீனையா, சாரி, சியர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். சியர்ஸ்.
அரே கோன்? आप करो बात। ए भाई, டேய் பாலு, நீயாடா? எப்படா இருக்க? நீ எப்படி இங்க? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யாரா சொன்னா? சரி உள்ள வா. டேய் இது என்னடா, இங்க மழை கூட இல்லையே, பின்ன எப்படா இவ்வளவு ஈரம்? சரி உள்ள வா, வாடா உள்ள வா. டேய் பாலு, நான் அகமதாபாத் வந்தேன்னு ஜமீன் ஐயாவுக்கு தெரியும். ஆனா இந்த அட்ரஸ்ல தான் இருக்கேன்னு அவருக்கே தெரியாது. எப்படியோ என்னை பார்க்க வந்துட்ட. ஆனா மட்ட சேர் தான் பாவம். நம்ம 4 பேரும் எப்பவும் ஒன்னா தான் இருப்போம். இப்போ அதுல ஒருத்தன் போயிட்டான். பாஸ்கர் எப்படி இருக்கான்? அவனுக்கு கால் பண்ண, அவன் தான் எடுக்கவே இல்லை. ஆமா, அவன் மும்பைக்கு போறேன்னு சொன்னான்ல. சரி, நம்ம ஜமீன் ஐயா எப்படி இருக்காரு? ஐயா உன்னை ஊருக்கு கூட்டின்னு வர சொன்னாரு. என்னடா சொல்ற? நீ முதல்ல தலைமறைவாரு, நான் சொல்ற வரைக்கும் சென்னை பக்கமே வராதுன்னு அவர் சொல்லவும் தானே நான் இங்க புறப்பட்டே வந்தேன். அந்த டிஎஸ்பி நந்தினி சேகரை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரா நூல் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொன்னாரு. ஆனா இப்ப நீ என்னடான்னா ஐயாவே என்ன ஊருக்கு வர சொன்னாருன்னு சொல்ற. ஓ, ஏதாச்சும் முக்கியமான அசைன்மெண்ட் வந்தாலும் வந்திருக்கும். நான் ஐயா கிட்டே பேசிக்கிறேன். ஏண்டா உடம்பெல்லாம் ஈரமா இருக்குன்னு கேட்டேன், பதிலே சொல்லல. அங்க டவல் இருக்கு, போய் எடுத்து தோட்டிக்க போ. அப்புறம் அங்க பாரு, வாட்டர் கேனை பாத்தியா? அது ஃபுல்லா சரக்கு தான். இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஃபுல்லா புடிச்சு நல்லா மூக்கு முட்டை குடி. அங்க பாரு, பிரியாணிலாம் வச்சிருக்கேன், அதை எடுத்து நல்லா சாப்பிடு. நான் ஐயா கிட்ட பேசிட்டு வரேன், சரியா? டேய், என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? அடுத்தது நீதான். அடுத்தது நானா? என்னடா உளர்ற? ஓ, அந்த நந்தினி தேடிட்டு இருக்காளே, அதை சொல்றியா? அவள்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. என்னை எல்லாம் அவன் நெருங்க கூட முடியாது. சரி, நீ சரக்கு அடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிடு, நான் ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். டேய், என்னடா பயங்கர பசியா? சாப்பிடு. இங்க சிக்னல் கிடைக்காது, நான் வெளில போய் ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன?
எதுக்கு இந்த நேரத்துல இவன் ஃபோன் பண்றான்னு புரியலையே. ஏதாவது பிரச்சனையா? ஹலோ சாண்டி, என்னடா எந்த நேரத்துல கூப்பிடுற? ஐயா, என்ன ஊருக்கு வர சொன்னீங்களாமே? அந்த டிஎஸ்பி நந்தினிக்கு பயந்து தானே என்ன ஊரை விட்டே போக சொன்னீங்க. இப்போ என்னையா, அந்த நந்தினியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா இல்ல ஆளே காலி பண்ணிட்டீங்களா? டேய், என்னடா உளர்ற? நந்தினி உசுரோட தான் இருக்கா. அதுவும் எங்கேயே இருக்காடா. முன்ன விட இன்னும் வெறி பிடிச்சு போய் இருக்கா. ஆமா, நான் எப்படி உன்னை இங்க வர சொன்னேன்? நீங்க சொல்லாமலே அவன் சொல்லுவான். நீங்க தூக்கத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா காலையில கூப்பிடட்டுமா? டேய் டேய், நான் முழிச்சுக்கிட்டேன். எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அதாயா, நீங்க என்ன ஊருக்கு வர சொன்னீங்களாமே. நந்தினி வேற அங்கதான் இருக்கான்னு வேற சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக என்ன மறுபடியும் ஊருக்கு வர சொல்றீங்க? ஏதாவது முக்கியமான வேலையாயா? டேய், நல்லா தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி எதுக்குடா இப்படி கழுத்த இருக்கிற? நான் உன்னை வர சொல்லவே இல்லடா. ஐயா, நீங்க சொல்லாமலே அவன் என்கிட்ட சொல்ல போறான். அவன் நான் எவன்டா? ஐயா, பாலியா? என்ன பேர் சொன்ன? பாலுவா? எந்த பாலுடா? நம்ம கேங்கு பாலு. ஐயா, நீங்க இப்ப தூங்குங்க, நான் திரும்ப காலையில பேசுறேன். எந்த பாலுன்னு கேக்குறல்ல, சொல்லுடா. ஐயா, நம்ம பாலுயா, நம்ம கூட்டாளி. நீ என்னடா சொல்ற? அவன் தான் நீங்க வர சொன்னதா சொன்னான். அவன் எப்படிடா சொல்லுவான்? ஐயா, இங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்து பார்த்தா தொப்பையா பாலு நனைஞ்சு ஈரத்தோட வந்து நிக்கிறான். குளத்துல மூழ்கி குளிச்சுட்டு தலை துவட்டாம வந்து நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிக்கிறான். எனக்கே ஆச்சரியம் தாயா. ஏன்னா அகமதாபாத்ல நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு எப்படா வந்தேன்னு கேட்டேன். நம்ம பாலுவாடா குளத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியா வந்தா? ஆமாயா. டேய், சரக்கு போட்டு மப்புல ஏதாவது பேசுறியா? ஐயா, சரக்கு அடிச்சாலும் நான் வளர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னவோ இன்னைக்கு தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், நீ சாப்பிடுறா. ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு நான் வெளில வந்து பேசிட்டு இருக்கேன். டேய், அவன் எப்படிடா அங்க வர முடியும்? அவன் செத்துட்டான்டா. பாலு செத்துட்டான். என்னையா சொல்றீங்க? ஆமாடா, அவன் தான் ரூமுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காயா. அவனை போய் செத்துட்டான்னு சொல்றீங்க? டேய் டேய் டேய், சொன்னா நம்புடா. துர்காவை கல்ல கட்டி போட்டமே அந்த குளத்துல டெட் பாடியா, அதுவும் துண்டு துண்டா மதந்துகிட்டு இருந்தாடா. அத என் கண்ணால பார்த்த. அவன் எப்படிராக வர முடியும்? அப்ப இங்க வந்தது யாரா இருக்கும்? செத்து போனமா போனவனெல்லாம் உயிரோட வருவான்.